ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா OpenAI DALL-E 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. DALL-Eன்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஏஐ. அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். DALL-E 3 யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தேவை. அதுவும் இல்லாமல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா DALL-E 2ன்னு ஒன்று இருந்துச்சு. DALL-E 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருந்துச்சு. பட் ஆனால் DALL-E 3 இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இப்போ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி DALL-E 3 ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது, அதுவும் லீகலாக யூஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட் ஏஐ கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவை. இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃபால்ட் கீபோர்டாக செட் பண்ணி வச்சுருங்க. செட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராமில் உங்களோட ஓன் சேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீபோர்டில் உங்களுக்கு இமோஜி செக்ஷன் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ஜென்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பவர்டு பை DALL-E 3ன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் சேட்டில் நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி மேலே இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.